ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் அமுதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செம்மநாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தூத்துக்குடியில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குங்க, பெண் குழந்தை இருக்குங்க. இவங்களை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க அந்த கடையை வச்சுட்டு இவங்க குழந்தையும் பார்த்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மா அவங்க அண்ணாவோட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டில் யாருமே இவங்களுக்கு டச் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் தன்னோட குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும். ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலைனா கூட பிரச்சனை இல்லைங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே, வேலையே இல்லைனாலும் ஓகே, என்னோட இந்த மளிகை கடையை பார்த்துக்கிட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளினுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டோட மணமகனை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சங்கீதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செம்மநாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதிலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஒரு அக்கா டாக்டராக இருக்காங்க, இன்னொரு அக்கா இன்ஜினியரிங்காக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு படிப்பு அந்தளவுக்கு வராதனால இவங்க டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட 2 பொண்ணுக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு சரிவர அமையாதனால இப்போ நல்ல வரனா எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு பிளாட்டும் எழுதி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையெல்லாம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய அப்பா கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மணமகன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை ஒரு 12வது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.